தமிழர்களுக்கு ஏற்பட்ட இந்த பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் இனப்படுகொலைகள் விகாரை அமைக்கப்பட்டது என்ற பிரதான காரணமே அதுக்குள்ள மனித புதைகுழி ஒன்று இருக்கிறது என்பதுதான் என்று அவர் சொல்லியிருந்தார். சாணக்கியன் அவர்களும் நேற்றைய தினம் இந்த தமிழ் இனப்படுகொலை சம்பந்தமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மெனிக்பாக் முகாமிலிருந்து காத்தான்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு கடலிலே வீசப்பட்டிருக்கின்றார்கள். வாகன சாரதி ஏற்றுச் சென்ற வாகன சாரதியினுடைய காணொலி ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகள் எங்கே என்று பல தாய்மார்கள் என்று போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முன்னைய புதைகுழிகளின் வரலாறு எடுக்கையும் அவையும் இப்படித்தான் பூதாகரமாக வெடித்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவையும் ஒடுங்கி போயின. இப்போ மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே வரப்போகின்றாரா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எப்படி பார்க்கப்படுகின்றார் என்றால் ஒரு இனவாதத்தினுடைய ஹீரோ. மேதகு பாகம் 1 மேதகு பாகம் 2 வருகின்ற பொழுது கூட அதை ஓடிடியில் கூட இந்த இலங்கை பிறப்பில் வெளியிட விடாமல் தடுத்திருந்தார்கள். அது ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்மை காலமாகவே பாராளுமன்றத்தில் இந்த தமிழர்கள் தொடர்பான விடயம் ஒரு பேசு பொருளாக அமைஞ்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு தொடர்பான அதாவது வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புக்கு நிதி ஒதுக்கீடு தொடர்பான பிரேரணை தான் அண்மை காலமாகவே ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. ஆகவே அந்த உரையை ஆற்றுகின்ற பொழுது இந்த தமிழர்கள் தொடர்பான பல விடயங்களும் உள்ளே கொண்டு வரப்படுகின்றன. அதாவது பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது கூட முன்னைய காலத்தில் தமிழர்களுக்கு ஏற்பட்ட இந்த பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் இனப்படுகொலைகள் அது மட்டுமில்லாமல் இந்த மனித புதைகுழிகளுக்கு இனங்காணப்பட்டமை தொடர்பாக பேசுகின்ற பொழுது கூட நேற்றைய தினம் நாங்கள் பதிவு செய்த காணொலியில் துரைராசா ரவிகரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் வட்டுவாகலில் நடந்த கொலை சம்பந்தமாகவும் அவர் பேசியிருந்தார். வட்டுவாகல் விகாரை அமைக்கப்பட்டது என்ற பிரதான காரணமே அதுக்குள்ள மனித புதைகுழி ஒன்று இருக்கிறது என்பதுதான் என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் சாணக்கியன் அவர்களும் நேற்றைய தினம் இந்த தமிழ் இனப்படுகொலை சம்பந்தமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது 27 தமிழ் இளைஞர்கள் மெனிக்பாக் முகாமிலிருந்து காத்தான்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டு கடலிலே வீசப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் தன்னிடம் இருக்கின்றது, அதை நான் காட்டுவதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். அதாவது வாகன சாரதி ஏற்றுச் சென்ற வாகன சாரதியினுடைய காணொலி ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆக இந்த 27 இளைஞர்களும் எதற்காக அங்கே அனுப்பப்பட்டனர் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சரணடைதல்கள் சம்பந்தமான விடயத்துக்கு தான் அதுவும் பெறும். ஆகவே இப்போ கூட காணாமல் ஆக்கப்படுதல் தொடர்பான பல தாய்மார்கள் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகள் எங்கே என்று பல தாய்மார்கள் என்று போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது தொடர்பான ஒரு விடயத்தை தான் இப்போ சாணக்கியன் அவர்கள் முன்வைச்சிருக்கின்றார். ஆக இது தொடர்பான ஆதாரம் தன்னிடையே இருக்குது, இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கின்றது சொல்லியிருக்கின்றார். ஆக இன்னொரு விதத்திலையும் அவர் இந்த விடயத்தை முன்வைச்சு இன்னொரு பகுதி தொடர்பாகவும் இதில் உள்ளடக்கிடுங்க. என்ன பகுதி என்றால் உயிர்த்த தாக்கல் சம்பந்தமான விசாரணைகளை நீங்கள் முன்னெடுக்கின்றீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விடயம். அதிலேயும் யார் குற்றவாளிகளோ அவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் செய்த விடயம் வரவேற்கத்தக்க விடயம் தான். ஆனால் இந்த விடயம் அதாவது தமிழ் இனப்படுகொலை தொடர்பான விசாரணைகளை இனிமேல் நீங்கள் முன்னெடுக்க இல்லை. இந்த மெனிக்பாம் முகாமில் இருந்து காத்தான்குடிக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பான விசாரணைகளை நீங்கள் முன்னெடுக்க இல்லை என்று கேள்வி எழுப்பும் முகமாக அவர் இந்த பதிவை நேற்று பாராளுமன்றத்தில் வச்சிருக்கிறார். ஆகவே இது ஒரு பெரிய பேசுபொருளான விடயம். இது மட்டுமில்லாமல் இந்த தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை மனித புதைகுழி அது மட்டுமில்லாமல் இந்த விகாரைகள் கட்டப்படுவது என்ற நோக்கம் என்று பல காரசாரமான விவாதங்கள் அண்மை காலமாகவே பாராளுமன்றத்தில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. முன்னே அரசாங்கங்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட அரசாங்கம் என்ற காரணத்தினால முன்னே இருந்த அரசாங்கங்களில் இந்த விடயம் பேசப்படுவது உண்மையிலேயே மறத்து போன ஒரு விடயமாகத்தான் இருந்தது. ஏன்னா திருப்பி இந்த விடயத்தை பேசினாலும் இதை காதில் கொள்ளாத ஒரு நிலையில் தான் இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம், இந்த அரசாங்கம் மாற்றத்தை உண்டாக்குன்ற ஒரு பொருளை தான் வந்திருக்கிறார்கள். ஆக இவர்கள் இந்த விடயங்களை மீண்டும் பேசுவதனால இதுக்கு காது கொடுக்கின்றார்களா என்கிற விடயத்தை பார்க்கணும். ஆனால் இன்னொரு பக்கத்திலிருந்து பார்க்க ஜெனீவா தீர்மானங்களையே இவர்கள் நிராகரிச்சிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் விஜித கேரத் அவர்கள் சொல்கின்ற பொழுது இந்த நாங்கள் உள்ளக பொறிமுறையினூடாக தான் தீர்வை காணுவோம் என்று சொல்லியிருக்கின்றார் ஜெனீவாவில். ஆக அவர்களும் இந்த நிலையில தான் இருக்கின்றார்களா என்கின்ற இன்னொரு மனப்பான்மை இன்னொரு பக்கமும் நாங்கள் இந்த பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கமும் தமிழர்கள் தொடர்பான விடயத்தை கைவிட போகுதா, தமிழர்களுக்கு இன்னுமே உள்ளக விசாரணைகள் மூலம்தான் நடக்க இருக்கின்றதா என்கிற கேள்வியும் இருந்திருக்கின்றது. ஏன்னா உள்ளக விசாரணைகளில் நம்பிக்கை இல்லை என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கம் உட்பட பல தமிழ் அமைப்புகள், இங்கே மட்டும் இல்லை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பல தமிழ் அமைப்புகளும் இந்த விசாரணைகள் தொடர்பாக தங்களுடைய நம்பகத்தன்மையை தெரிவிக்கலை, நம்பிக்கை ஈனத்தை தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்.
ஆக இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த சர்வதேச விசாரணைக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்தால் முதலீடுகள் பெறும் என்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் சொல்லின புலம்பெயர் அமைப்புகள் சொல்கின்றார்கள். ஆகவே இதற்கு இந்த அரசாங்கம் எப்படி செவி சாய்க்கப் போகுது? பொருளாதார சிக்கல் பற்றி மட்டும்தான் இந்த அரசாங்கம் பேசுமா? முன்னே அரசாங்கம் போல பொருளாதார சிக்கல் பற்றி மட்டும்தான் இந்த அரசாங்கம் பேசுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசாங்க தரப்பிட்டிருந்து எந்த ஒரு பதிலுமே வரையில்லை என்கின்ற ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஆனால் என்பிபியினுடைய அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் இந்த மனித புதைகுழிகள் தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கணும். ஏற்கனவே கஜேந்திரகுமார் அவர்கள் சொல்லியிருந்தார், அது மட்டும் இல்லாமல் துரைராசா ரவிகரன் அவர்கள் பேசியிருந்தார். இப்படி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தால் பேசியிருந்தார். இப்போ ஆளும் கட்சி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பாக பேசியிருக்கின்றார். ஆக இந்த அரசாங்கம் மனித புதைகுழிகள் தொடர்பாக என்ன முடிவை எடுக்கப் போகின்றது என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த மனித புதைகுழிகள் தொடர்பான விடயத்தை நாங்கள் பேசுகின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருந்தால் இதற்குரிய ஆதாரங்கள் அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, அதை பாதுகாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு என்றவர் சொல்லியிருந்தார். முன்னைய காலகட்டங்களில் குருந்தூர் மேலை தொடர்பாகவும் அது மட்டும் இல்லாமல் வெடுக்குநாரி மேலை தொடர்பாகவும் பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கேக்கே நீதிமன்றம் அதற்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கேக்கே விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. சட்டம அதிபரால் கூட நீதிபதி ஆனந்தராஜா அவர்களுக்கு அச்சுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அதால் தான் அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினார். இந்த நிலையில் தான் இலங்கையில் நீதி இருக்கின்றது என்று அவர் காட்டமாகவே தன்னுடைய பதிலை சொல்லியிருந்தார். ஆக இப்படியாக தமிழ் அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சியிலிருந்து பேசுறது போல இப்போ தமிழ் அரசியல்வாதிகள் ஆளும் கட்சியிலிருந்தும் இந்த மனித புதைகுழிகளுக்கான விசாரணைக்கு ஆதரவை நாடி இருக்கின்றார்கள். ஆகவே இது எந்த கட்டத்தில் போகுது என்ற இது ஒரு பூதாகரமாக வெடிக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே எந்த கட்டத்தில் போகுது என்று பார்க்கணும். இருந்தாலும் முன்னைய புதைகுழிகளின் வரலாறு எடுக்கையும் அவையும் இப்படித்தான் பூதாகரமாக வெடித்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவையும் ஒடுங்கி போயின. அது மாதிரி தான் இந்த செம்மணி புதைகுழியும் இருக்குமா என்றதையும் நாங்கள் அலசி ஆராய வேண்டும். ஊடகங்கள் கூட இதற்கு அதிக அவதானத்தை செலுத்த வேண்டும். என்னடா இதை ஊடகங்கள் வாயிலாக இது வெளியில் வருகின்ற பொழுதுதான் மக்களுக்கு இது போன்ற விடயங்களும் தெரிய வரும். அடுத்தாக இது தமிழர்கள் தொடர்பான பிரச்சனை இருக்க இந்த தென்னிலங்கை பரப்பிலையும் இந்த ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விடய பரப்பும் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக வருவாரா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே ஆரம்பத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து ரணில் விக்ரமசிங்கே ஒதுங்கினா பிறகு அதாவது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தோல்வியை தழுவி பிறகு பாராளுமன்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தான் ஒதுங்குறேன், ஆனால் சிலிண்டர் சின்னத்துக்கு தன்னுடைய ஆதரவு இருக்கணும் என்று சொன்ன பிறகு கூட அவர் ஏன் சிலிண்டர் சின்னத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்? அதற்கான நோக்கம் என்னென்றா ரவி கருணாநாயக்க போன்றவர்கள் உள்ள வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பதவியை துறந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுப்பார் என்கின்ற ஒரு பேசுபொருளான் இருந்தது. ஆனால் இப்போ அதுவுமே ஒரு அந்த அது தொடர்பான விடயப்பிறப்பில் பேசுகின்ற பொழுது கூட ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அதை நிராகரித்திருக்கின்றார். அண்மையில் ஒரு பொது நிகழ்வு ஒன்றை கலந்து கொண்டுட்டு வெளியில் வருகின்ற பொழுது ஊடகங்கள் அவரிடம் பல கேள்விகள் எழுப்பின. அதில் முக்கியமான கேள்வி நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வரப்போகின்றீர்களே, இது வரப்போகின்றீர்கள் என்கின்ற ஒரு விடயப்பிறப்பை பற்றி பேசப்படுகின்றது. அது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன? எனக்கு அவர் என்ன விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விடயம் தொடர்பாக நான் பேசுகின்ற பொழுது என்னத்தை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த எல்போர்ட் வச்சிருக்கிற சாரதிகளோட போட்டி போட விரும்பல. என்னட்ட இப்போ இருக்கிறது ஃபெரோரோ என்ற உரிமம். நான் இவர்களோட போட்டி போடுவதற்கான அவசியம் என்னட்ட இல்லை என்று சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காலத்தின் மக்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு நிறைய ஆணையை கொடுத்திருக்கின்றார்கள், அதை நிறைவேற்ற வேண்டியது அவர்களது பொறுப்பு என்று அவர் சொல்லியிருக்கார். ஆனால் மோடியுடன் சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் பல சந்திப்புகளை மேற்கொள்கிறார், பிற உரைகளை ஆற்றுகின்றார். இது ஒரு பக்கத்தில் அவற்றை திறமை அடிப்படையில் அல்லது அவற்றை அனுபவம் அடிப்படையில் தான் அழைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லி நாங்கள் சமாளித்தாலும் கூட அவர்களோட விசேட சந்திப்புகளையும் அவர் மேற்கொள்கின்றார். அந்த விசேட சந்திப்புகள் உதாரணமாக இந்தியாவுக்கு சென்றால் மோடியோட விசேட சந்திப்பு மேற்கொள்கின்றார், சீனாவுக்கு சென்றால் அங்கே இருக்கிற ஒரு பிரமுகரோட விசேட சந்திப்பை மேற்கொள்கின்றார். ஆகவே இங்கே அந்த நாட்டினுடைய அதிபர்களோட இவர் ஏன் விசேட சந்திப்புகளை மேற்கொள்கின்றார்? அது மட்டுமில்லாமல் அந்த நாட்டினுடைய அதிபர்களே சமூக வலைத்தளங்களில் அவரை பாராட்டி பேசுகின்றார்கள். ஆக இது உள்ளூராட்சி தேர்தலையோ அல்லது இடைத்தேர்தல் வருவதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கின்றதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் முன்னைய நாட்களில் கூட ஒரு மிகப்பெரிய ஆதரவு வெளிநாடுகளில் இருந்து மேற்குலக நாடுகளில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடைத்தது என்பதுதான் உண்மை. பெரும்பாலும்
வெளியிலேருந்து பேசுகின்ற பொழுது இது ஒரு உத்தியோகபூர்வ செய்தியாக இல்லாவிட்டாலும் கூட வெளியிலேருந்து பேசுகின்ற பொழுது முன்னைய நாட்களில் ரணில் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது கூட அவருக்கு வெளிநாட்டு அல்லது மேற்குலக உதவிகள் கிடைத்ததனால தான் அவர் வந்தார் என்கின்ற கேள்வியும் இருந்தது என்கின்ற ஒரு பொருள்படவும் பேசப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் பார்க்கிற பொழுது இப்போ மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே வரப்போகின்றாரா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் பொது வழிகளில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இதை நிராகரித்தாலும் கூட அவருடைய செயற்பாடுகள் இவர் வரப்போகின்றார் என்கின்ற விடயத்தை தான் பறைசாற்றி நிற்கின்றது. ஆக இது தொடர்பாக நான் தொடர்ந்து தான் பார்க்கணும். இனி வருகின்ற அரசியல் நிலவரங்கள், உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு மாநசபை தேர்தல், ஆக இந்த விடயங்கள் தான் இனி சொல்லும் என்ன நிலைப்பாட்டில் ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்றார், கட்சி சார்ந்து வரப்போகிறாரா இல்லை சுயேட்சையாக வரப்போகிறாரா என்கின்றதையும் பொறுத்து தான் பார்க்கணும். ஆக இப்படியாக பல விடயங்கள் ரணில் விக்ரமசிங்கே என்ற ஒரு விடயப்பிறப்பிலேயே பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜெயரத்ன அவர்கள் கூறுகின்ற பொழுது கூட ஒரு விடயத்தை சொல்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கே இருந்ததால் தான் இந்த நாடு இப்போ இந்த நிலைமைக்கு, அதாவது முன்னைய வீழ்ச்சியிலே இந்த பாதையே ரணில் விக்ரமசிங்கே வந்தால் தான் இப்போ ஓரளவுக்கு இந்த நாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ஆகவே அப்போ ரணில் விக்ரமசிங்கே விடயப்பிறப்புன்றது ஒரு நாள் இருந்து பேசுகின்ற ஒரு விடயப்பிறப்பாகவே இருக்கின்றது. ஏன்னா அவ்வளவு பெரிய விடயங்கள் இங்கே இருக்குது. ஆகவே இனி ரணில் விக்ரமசிங்கே வருகை தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதற்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பதிலளிக்குமா என்பதையும் பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம். ரவி கருணாநாயக்க அவர்கள் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான ஒரு தனிநபர் பிரிவினையை பாராளுமன்றத்தில் சமைச்சிருக்காங்க. அவை இது தொடர்பான பேச்சுக்கள் ஏற்கனவே போயிருந்தது. அவர்கிட்ட கேட்கிற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருக்காங்க, இந்த அரசாங்கம் இல்லை, இந்த அரசாங்கம் பாரத்துக்கு முதலே இது தொடர்பான பிரிவினை நாங்கள் கொடுத்தனாங்க ஏண்டா அது பற்றி பேசப்படவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தில் இது தொடர்பாக பேசப்படுமா என்ற பொருள்படத்தான் நாங்கள் இந்த விடயத்தையும் சொல்லி இருக்கின்றோம் என்று அவர் சொல்லியிருந்தார். ஏண்டா இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் வந்தாலே உண்மையிலேயே அதிகம் பாதிக்கப்பட போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஊடகங்கள், வெகுஜன ஊடகங்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது ஒரு வகையில் இருந்தாலும் கூட பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஊடகங்கள்லாம். ஏண்டா பெரும்பாலும் தணிக்கை இல்லாத அல்லது தணிக்கை குறைவான ஊடகங்களாக இருக்கிற இந்த சமூக ஊடகங்கள். ஆகவே இந்த சமூக ஊடகங்கள்லாம் பெரும்பாலும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தால் பாதிக்கப்பட போன்றது. இவர் கூறுகின்ற பொழுது கூட, ரவி கருணாநாயக்க கூறுகின்ற பொழுது கூட அந்த விடயத்தை தான் சொல்கிறார். முகவலி புத்தகத்தில் நாங்கள் சுதந்திரமாக கருத்தை போடணும் என்றது தான் என்னுடைய நோக்கமும். அதனால தான் இது தொடர்பான விடயத்தையும் அவர் சொன்னார் என்று சொல்லியிருந்தார். இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் பற்றி பார்க்கின்ற பொழுது நாங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தமிழ் கட்சிகள்கிட்ட இருவேறுபட்ட நிலைப்பாடு இருந்தாலும் கூட சிங்கள தரப்பிட்ட ஏதோ ஒரு வகையான நிலைப்பாடு தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் உறுதியாகத்தான் தெரிகின்றது. ஏன்னா இப்போ கூட எதிர்கட்சியிலிருந்து ஆதரவு நிலைப்பாடு தான் பெரும்பாலும் இருக்கிறது இந்த புதிய அரசியலமைப்புக்காக. ஏற்கனவே ஆளும் கட்சியிட்ட ஒரு பெரும்பான்மை பலம் இருக்குது. அதன் மூலமாகவே இந்த புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இருந்தாலும் எதிர்கட்சியிட்டையும் இதுட்ட பலத்த எதிர்ப்பிற்காண்டா இல்லை, ஓரளவு எதிர்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இல்லை. பெரும்பாலும் பிரதான எதிர்க்கட்சியே இதை வரவேற்கின்ற நிலையில் தான் இருக்குது இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயத்தை. ஆனால் இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயத்தில் இவ்வளவு ஆதரவு இருந்தாலும் ஏன் ஜனாதிபதி அவர்கள் இந்த புதிய அரசியலமைப்பை கொண்டு வர்றதுக்கு பின் நிற்கின்றார், இதில் என்ன விடயப்பாங்கு உள்ள இருக்கின்ற விடயம் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை என்று அஜித் பி பெரோரோ அவர்களும் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தமிழ் கட்சிகள்கிட்ட மட்டும் இல்லை, சிங்கள கட்சிகள்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மர்மமான முடிச்சுக்கள் இருக்கிறதால தான் இது தொடர்பான இன்னும் பேச்சுக்கள் ஓரளவு எழுந்தாலும் கூட, தேர்தல் காலங்களில் இது தொடர்பான பேச்சுக்கள் எழுந்தாலும் கூட இன்னுமே ஒரு செயற்பாட்டு வடிவம் முற்றுப்பெறையில் அல்லது ஆரம்ப நிலையை கூட இன்னும் மட்டும் இல்லை என்று தான் சொல்லணும். ஆக இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயமும் ஒரு பெரிய பேசுபொருளாக ஒரு இறுக்கத்தில் இருக்கிற ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இறுதியாக இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மஹிந்த ராஜபக்ச தொடர்பான விடயம். மஹிந்த ராஜபக்சவனுடைய திரைப்படம் ஒன்று வெளியாக இருக்கின்றது. அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய வரலாறு, போர் சம்பந்தப்பட்ட காலங்களில் அவர் எடுத்த நிலைப்பாடுகள் தொடர்பாக இந்த திரைப்படங்களில் பல காட்சிகள் இடம்பெற இருப்பதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. இந்த காட்சியினுடைய திரைக்கதை என்ற பிரதி மஹிந்த ராஜபக்சவிட்ட இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல்லாம் வந்திருக்கு. இது இந்த ஆரம்ப கட்ட பணிகள் இப்போ நடந்திருக்கு. சிங்கள சினிமா நிறுவனம் ஒன்று தான் இந்த விடயத்தையும், சிங்கள திரைப்பட நிறுவனம் ஒன்று தான் இந்த படத்தையும் எடுக்க போவதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. ஆகவே இந்த படம் வடக்கு கிழக்கில் எந்த ஒரு எதிர்ப்பலைகளை உருவாக்க போகுது என்கிற கேள்விதான் பகிர்ந்திருக்கு. எதிர்ப்பலைகளை உருவாக்கும் முறையில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எப்படி பார்க்கப்படுகின்றார் என்றால் ஒரு இனவாதத்தினுடைய ஹீரோ. அவர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த வெற்றியின் பெருமகனாகத்தான் பார்க்கப்படுகின்றார். ஆனால் பொது வழியிலிருந்து பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு இனவாதத்தை பரப்புகின்றார், அல்லது இனவாதத்துக்கு துணை போகின்ற ஒரு கதாநாயகனாகத்தான் அவர் காண்பிக்கப்பட்டிருக்கின்றார்.
ஆக இந்த திரைப்படம் எப்படி எதிர்ப்பலைகளை சம்பாதிக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். ஏனென்றால் தமிழர்கள் தொடர்பானதோ அல்லது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பான படங்கள் வருகின்ற பொழுது, மேதகு பாகம் 1 மேதகு பாகம் 2 வருகின்ற பொழுது கூட அதை ஓடிடியில் கூட இந்த இலங்கை பிறப்பில் வெளியிட விடாமல் தடுத்திருந்தார்கள். அது திரையரங்குக்கு வருவதே ஒரு திரையரங்குக்கு வரவில்லை என்பதையே மக்கள் ஒரு பெரிய விடயமாக பார்க்கல. ஏனென்றால் அது பலமையாக நடக்கிற ஒரு விடயமாக தான் பார்த்தார்கள். ஆனால் ஓடிடி தளத்தில் கூட அதை பார்க்க முடியாத சூழ்நிலை தான் இருந்தது. இருந்தாலும் கூட பலமையாக வருகின்ற பிரபல திரைப்படங்களில் கூட இந்த காட்சிகள் வந்தால், தமிழில் விடுதலை புலிகள் சம்பந்தமான காட்சிகள் வந்தால் அது தணிக்கை செய்யப்பட்டுத்தான் இங்கே திரையரங்குக்கு வருகின்ற, குறிப்பாக 7ஆம் அறிவு திரைப்படத்தில் வந்த ஒரு வசனம் கூட தணிக்கை செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இப்படியாக பல விடயங்கள் விடுதலை புலிகள் சார்பாகவோ அல்லது தமிழர்கள் சார்பாக ஆழமான கருத்துக்களை தெரிவித்தாலோ அது தணிக்கை செய்யப்படுகின்றது. ஆகவே வடக்கு கிழக்கு மக்கள், வடக்கு கிழக்கு திரையரங்கு உரிமையாளர்கள், வடக்கு கிழக்கு திரைப்பட விநியோகஸ்தர்கள் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இதற்கு எடுக்கப் போயினோம் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். தொடர்ந்தும் சந்திக்கலாம். இது போன்ற தகவல்களோடு வடகிழக்கு பரப்பில் தென்னிலங்கை பரப்பில் நடக்கிற செய்திகளோடையும் நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து முனைஞ்சிருங்கோ. ஜெஃப்னா படிவன் சேனலோட. நன்றி, வணக்கம்.